ஐஎம்ஓடி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியில +2 மாணவர்கள் அடுத்தது கால்நடை அறிவியல் படிப்பு, அதாவது வெட்டரி சயின்ஸ் படிப்பு சேர்றதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேற்படிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பேசுறதுக்காக நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டர் நந்தினி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம இந்த உரையாடலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தியான டீடைல் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, என் பேர் நந்தினி. நான் கோயம்புத்தூர்ல தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஸ்கூலிங்கும் இங்கே தான் படித்தேன். 2010-11 12th எக்ஸாம் முடித்தேன். அதே 2011 தமிழ்நாடு வெட்டரி அண்ட் அனிமல் சயின்சஸ்க்கு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற வெட்டரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல அண்டர் கிராட் சேர்ந்தேன். அண்டர் கிராட் வந்து 5.5 years. 2016 முடித்தேன். 2017 இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கர்னால் ஹரியானாவில் இருக்குது, அங்கே மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் முடித்தேன். இப்போ ஒரு சின்ன திருத்தம் நீங்கள் சொன்னதில், நான் வந்துட்டு ஒர்க்கிங் இல்லை, நான் இன்னமும் பிஹெச்டி ஸ்காலர் நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேயே தான். நான் வந்து இப்போ கோர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு ரிசர்ச் ஒர்க்கில் இருக்கேன். என்னோட லாங் டேர்ம் கோல் வந்து ஒரு நல்ல ரிசர்ச்சர் ஆகணுன்றது தான். அதனால தான் பிஜி பிஹெச்டி முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல டேர்ன் வந்தாலும் கேரியரில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். சாரி, ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு. இல்லைங்க, அது இட்ஸ் ஈக்குவல் டு வர்க்கிங் தான், பட் பிஹெச்டி ஸ்காலர். எஸ், தேங்க்யூ மேம். மேம், அடுத்தது இப்போ +2 முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து வெட்டினரி சயின்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வெட்டினரி சயின்ஸ்ல ஜாயின் ஆகிறக்கும் அடுத்தது அதுலயே வந்து சில படிப்புகள் இருக்கு. டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, அந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான படிப்புகளை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு எந்த மாதிரி வந்து விண்ணப்பிக்கணும்? பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சும் டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி இல்லை ஃபுட் டெக்னாலஜி ரெண்டுமே வந்துட்டு 2 different entities. ஸோ ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி செய்யணும்னா நமக்கு வந்து பேசிக் பயாலஜி தேவை, பயாலஜி பேக்ரவுண்ட் தேவை. ஸோ எதர் பியூர் சயின்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை பயோ மேத் எடுத்திருந்தாலும் இதுல நம்ம ஜாயின் பண்ண முடியும். 5% ஆஃப் த சீட்ஸ் வந்துட்டு வொகேஷனல் குரூப் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. வொகேஷனல்னா அவங்க 12th வந்துட்டு டெய்ரியோ இல்லை பவுல்ட்ரியோ அக்ரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள். அண்ட் ஃபுட் டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 year கோர்ஸ். இதுக்கு வந்து அவங்களுக்கு பயாலஜி கூட கண்டிப்பாக வந்து மேத் இருக்கு. பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹொசூர்ல தான் வந்துட்டு பவுல்ட்ரி டெக்னாலஜி ஆஃபர் பண்றாங்க. பவுல்ட்ரி டெக்னாலஜியில 20 seats தான் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜியில 20 seats தான் இருக்கு. பட் பவுல்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜியில 40 seats ஈச் இருக்கு. பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ல டோட்டலா 480 seats இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம், அடுத்தது தமிழ்நாடு இந்த வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கா, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய மற்ற எந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்கு? ஓகே, மற்ற கோர்சஸ்னா வந்துட்டு அது யூஸ்வலா வந்து மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் இல்லை, இது எல்லாமே வந்துட்டு அலைட் கோர்சஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல. ஸ்மால் அனிமல் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்மால் அனிமல் ஆர்த்தோபெடிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. இதுக்கு வந்து அவங்க வந்து பேசிக்கா வந்து வெட்டனரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கணும். இதுல டோட்டல் 11 கோர்சஸ் இருக்கு. அதுவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. இதுல வந்து டோட்டல் 13 கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ் அவங்க படிக்கணும்னா வந்து அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் போதும். இதுல யூஸ்வலா என்னென்ன கோர்சஸ் இருக்கும்னா அனிமல் வெல்ஃபேர், ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபார்மிங், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். இதுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களே அவங்களோட ஃபார்மை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து டோட்டலாக 18 கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. இதுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்துட்டு பேசிக் குவாலிஃபிகேஷன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் ரெண்டுமே இருக்கு. அதில் எந்த படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, ஒரு வெட்டினரியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரைவேட் காலேஜஸ் இல்லைங்க, வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் இருக்கு.
ஸோ நான் சொன்ன 7 காலேஜ் வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு இருக்கு. மற்ற 3 கோர்ஸ்க்கும் வந்துட்டு டான்வாஸ்க்கு கீழே ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ டோட்டலாக நான் சொன்ன அந்த 480 40 40 20 இவ்வளோ சீட்ஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. இதுல வந்து ஃபீ ஸ்பிளிட் அப் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து இயர்லி ஃபீ நம்ம கட்டணும். அது வந்து யூஸ்வலாக ஆவரேஜாக 20,000 per year வரும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் ஃபீ இது ரெண்டும் வரும். ஃபைனல் செமஸ்டரில் வந்துட்டு ஃபைனல் இயரில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு ஸ்டைபண்ட் வரும். அது வந்துட்டு பிடெக்ல பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து 10,000 per semester வரும். அது வந்து ஆவரேஜாக 8 to 13 வந்து வேரி ஆகும். ஆட் செமஸ்டர்ஸில் அதிகமாகும், ஈவன் செமஸ்டர்ஸில் கம்மியாகும். அதுலேயும் வந்து ஹாஸ்டல் ஃபீ அண்ட் மெஸ் ஃபீ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். மெஸ் ஃபீயும் மேக்ஸிமம் ஒரு ஏரியாவை பொறுத்து மாறும். அது வந்து அண்டர் 5,000 இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுலேயும் வந்துட்டு அந்த 40 seats 20 seats மட்டும்தான். ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய பர்க் வந்து வெட்டினரி படிக்கிறதுல நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான். ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக கவுன்சிலிங் மூலமாக தான் இதில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வேற ஏதாவது நுழைவுத் தேர்வு அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக போக முடியுமா? அடுத்தது இளங்கலை முடிச்சதுக்கு அப்புறம் மேற்படிப்பு போறதுக்கு எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான ஸ்டைஃபண்ட் எல்லாம் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம இன்னும் 2 வழியா வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பிடெக் கோர்சஸ்ல என்டர் ஆகலாம். ஸோ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட் ஏஐபிவிடி வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 15% ஆஃப் த சீட்ஸை வந்து அதுக்கு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் வந்து ஐசிஆர் யூஜி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா என்ஆர்ஐ கோட்டாவோட ஆப்ஷன். இதில் எப்படின்னா என்ஆர்ஐயோ இல்லை என்ஆர்ஐயோட பசங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்க ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இங்கிருந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இதில் படிக்க முடியும். இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் வந்து 9 seats பிவிஎஸ்சிக்கு இருக்குது, பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 2 seats இருக்குது. இவங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸில் பார்க்கலாம். அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் பிடெக்கும் சரி பிவிஎஸ்சிக்கும் சரி. ஸோ அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதுவே பிஜி என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸு, இன்னொன்று வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ். நேஷனல் லெவல் எக்ஸாமில் வந்து யூஸ்வலாக முன்னாடி வந்து 2 எக்ஸாம் இருந்துச்சு ஃபார் பிஹெச்டி. பட் பிஜிக்கு ஒன்று தான் இருக்குது. அது வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நடத்துகிற ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எக்ஸாம். ஸோ இதில் நம்ம அப்பியர் ஆனோம்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸில் சீட் எடுக்கலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் யூபி பெரேலியில் இருக்குது. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கர்னால். ஸோ இது 2லையும் படித்தோம்னா இன்ஸ்டியூட் ஃபெலோஷிப்னு சொல்லி 7,500 per month கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு டாப் ரேங்கிங்காக வந்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ சீட் கிடைக்கும். அதுக்கு வந்து மந்த்லி 13,000 தருவாங்க ஸ்டைபண்டா. இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில். அதுவே வந்துட்டு ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஒன்று தனித்தனியாக வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஸ்டைபண்ட் வந்து இட் டிஃபர்ஸ். ஒரு ஸ்டேட்லேயும் வந்து அவங்கவுங்க ஸ்டேட் பாலிசிஸ் அவங்களுக்கு சென்டர் கொடுக்குற ஃபண்டை வச்சு அவங்களோட ஃபீஸும் மாறும், அவங்களோட ஸ்டைபண்டும் மாறும். பட் நேஷனல் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதோட பர்க்ஸ் என்ன அப்படின்னா ஃபீஸ் வந்து நமக்கு மினிமலாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸம் ஸ்டைபண்ட் கிடைக்கும். இதில் வந்து ஐசிஆர் எக்ஸாமில் டெய்ரி டெக்னாலஜிக்காரங்களும் ஃபுட் டெக்னாலஜி யூஜி படித்தவங்களும் வந்துட்டு அப்பியர் ஆக முடியும். அவங்களுக்கு வந்து தனி ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று டெய்ரி கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி ஒரு ஸ்ட்ரீமு, டெய்ரி என்ஜினியரிங் அண்ட் டெய்ரி கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்ரி மைக்ரோபயாலஜி ஒரு ஸ்ட்ரீமு, டெய்ரி என்ஜினியரிங் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி ஒரு ஸ்ட்ரீமு. ஸோ அவங்க அது 2லையும் அப்பியர் ஆக முடியும். ஃபுட் டெக்னாலஜியும் அவங்க அதுலேயே அப்பியர் ஆவாங்க. அது இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸஸும் ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. பட் பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்துட்டு இப்போ தான் வந்து பயங்கர அப்கமிங் ஃபீல்டுன்றதுனால இனிமேல் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அவங்க ஐசிஆர் எக்ஸாமில் யாரும் அப்பியர் ஆகுறது இல்லை. அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸாம்பிளுக்கு அவங்க நிறைய ஸ்டைபண்ட் கொடுத்தாலும் அவங்களோட ஃபீஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் ரிகார்டிங் ஸ்டைபண்ட் அண்ட் ஃபீல வந்து நம்ம டானோவாஸ் பெஸ்ட்டாகவே இருக்கு. நம்ம அடுத்தது மேற்படிப்புகள் எந்த மாதிரியான மேற்படிப்புகள் இருக்கு இந்த கால்நடை அறிவியலுக்கு கீழே? இப்போ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் எடுத்துட்டிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஜில படிச்சோமோ அதோட மாஸ்டர்ஸ் வந்து நம்ம படிக்க முடியும்.
இப்போ அனிமல் சயின்சஸ்ல எடுத்துட்டிங்கன்னா அனிமல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், அனிமல் நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அனிமல் சயின்சஸ் கோர்ஸ்லாம் வரும். இவங்கெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வருவாங்க. அதுக்கப்புறம் அனிமல் ஃபிசியாலஜி, அனிமல் பயோகெமிஸ்ட்ரி, அனிமல் பயோடெக்னாலஜி, இவங்கெல்லாம் ஒரு குரூப்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கிளினிக்ஸ் அண்ட் பேரா கிளினிக்ஸ், இவங்க தான் வந்து டைரக்டா அனிமல் ட்ரீட்மெண்ட்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அனிமல் சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி, வெட்டினரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, வெட்டினரி மெடிசின், அதுக்கப்புறம் பாரசிட்டாலஜி, பேத்தாலஜி, இதெல்லாம் வந்துட்டு கிளினிக்ஸ் அண்ட் பேரா கிளினிக்ஸ்ல வரும். அதுவே பவுல்ட்ரியில மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் நியூட்ரிஷன், கோல்ட் செயின், டைவர்சிஃபைட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி வரும். அப்புறம் டெய்ரியில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்ரி மைக்ரோபயாலஜி அண்ட் டைரி கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரீம்ல வரும். டெய்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி என்ஜினியரிங் வந்து ஒரு ஸ்ட்ரீம்ல வரும். ஃபுட் டெக்னாலஜி வந்து அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜியில் மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆயிடுவாங்க. அவங்க எந்த ஃபீல்டு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் இதுக்குள்ளே வந்துக்கலாம். மேற்படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ஸ்டைஃபண்ட் பற்றி சொல்லுங்க. ஓகே, இதில் தான் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வெட்டினரியில் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெட்டரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெரேலி யூபியில் இருக்குது. இன்னொன்று நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் NDRI, அது வந்து கர்னால் ஹரியானாவில் இருக்குது. இவங்க 2 பேர் தான் நிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இங்கே ஜாயின் பண்ணோன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எக்ஸாம் நம்ம எழுதணும். ஸோ இதில் எழுதி நம்ம இந்த 2 இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நம்ம அட்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டியூட் ஸ்காலர்ஷிப்பாக 7560 கிடைக்கும். ஒருவேளை நம்ம வந்து டாப் ரேங்கராக வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவே நமக்கு சீட்டே கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம 13,000 per month ஸ்டைபண்டோட நம்ம படிக்க முடியும். இந்த JRF சீட்ஸ் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அது நம்ம எடுக்கிற கோர்ஸ் அண்ட் நம்ம எடுத்திருக்க ரேங்க் பொறுத்தது. இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கும்போது. இதுவே ஸ்டேட் இன்ஸ்டியூட்ஸில் நம்ம படிக்கணும்னா ஒரு ஸ்டேட்டும் அவங்களோட டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை குவாலிஃபை பண்ணாலோ இல்லை எக்ஸாமில் வந்துட்டு எக்ஸல் ஆனாலோ உங்களுக்கு வந்து அதில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதோட ஸ்டைபண்ட் அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஒன்னொன்றுக்கும் மாறும். அது வந்து ஸ்டேட் பாலிசிஸ் அண்ட் சென்ட்ரல் பாலிசிஸை பொறுத்தது. இதே தான் வந்துட்டு டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு. பட் பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து 2011 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் அப்கமிங் ஃபீல்டுங்கிறதுனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு PhDயே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குறைவான சீட்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து வெளி மாநிலங்களில் படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கா? எந்த மாதிரியான கல்லூரிகள் இருக்கு அங்கே போய் படிக்க? ஓகே, இப்போதைக்கு அரௌண்ட் 18 to 20 ஸ்டேட்ஸில் வந்து வெட்டினரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. வெட்டினரி யூனிவர்சிட்டிஸ் இல்லாத ஸ்டேட்ஸ்லேயும் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வெட்டினரி காலேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எங்கேயா இருந்தாலும் அவங்க யூனிவர்சிட்டியோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யூஜியில் ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எழுதணும், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதி அதில் நீங்கள் எக்ஸல் ஆனால் உங்களுக்கு சீட் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் மற்ற ஸ்டேட்ஸில் இப்போ நம்ம ஸ்டேட் மாதிரி கவுன்சிலிங் இருக்கிற ஸ்டேட்ஸும் இருக்கு. பட் நம்ம ஸ்டேட்லேயே படிக்கிறதுக்கான பர்க்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2.5 or 3 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்ம ஸ்டேட்லேயே இருந்தால் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாயிட்டே போகும். திருப்பி நம்ம வந்து இங்கேயே ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மற்ற ஸ்டேட்ஸில் படிக்கிறதுக்கு அவங்கவுங்க ஸ்டேட் க்ரைட்டீரியாவை குவாலிஃபை பண்ணுறது தான் ஒரே ஒரு இஷ்யூ. மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்தது இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த BVSன்னு சொல்லக்கூடிய இளங்கலை பட்டப்படிப்பு அல்லது இந்த டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி அந்த மாதிரியான படிப்புகள் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்கு? ஓகே, இப்போ நீங்கள் BVSC and AH முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்கள் அண்டர் கிராட் முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் செக்டரில் போகணும்னா TNPSC தான் வந்துட்டு யூஸ்வலாக கவர்மெண்ட்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க எப்போல்லாம் கால் ஃபார் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட போஸ்டிங் தருவாங்க. இதில் நம்ம வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக வந்து ஜாயின் பண்ணுவோம். இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு ஊர்லேயும் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருப்பாங்க. இன்னொரு கவர்மெண்ட் பர்மனன்ட் போஸ்டிங் எதுவாக இருக்கும்னா நம்மளோட மில்க் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆவின்ல வந்துட்டு அது ஒரு ஹைரார்கி ஆஃப் போஸ்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் எல்லாமே வந்து பர்மனன்ட் போஸ்ட். அதுவே வந்து ஆவின்லேயே வந்து டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் NADP ஸ்கீம்ஸ் வரும். அதில் இயர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வச்சு ரெக்ரூட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து
கவர்மெண்ட் செக்டர்ல. அதுக்கப்புறம் பிரைவேட்னு எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் வித் என்ஜிஓஸ். என்ஜிஓனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். லைக் இப்போ டாக்ஸ்க்கான என்ஜிஓஸ் இருப்பாங்க, ஹார்சஸ்க்கான என்ஜிஓஸ் இருப்பாங்க. இவங்க ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ் என்ஜிஓஸ் எல்லாமே ஒரு வெட்டை வந்து ரெசிடென்ட்டா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோஷாலா. இப்போதைக்கு நம்ம கண்ட்ரில வந்து கவு ஸ்லாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கவுஸ் எல்லாத்தையும் வந்து கோஷாலால வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா ஒரு ரெசிடென்ட் வெட் வந்து அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கிராஸ், அதுலயும் வந்து வெட்டரியன் கண்டிப்பா கூட இருப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி லாஸ்ட் வீக் ஒரு நம்ம வீடியோல வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு வந்து அலைட் சப்ஜெக்டா அக்ரி இருந்தா அவங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜஸோ, அதே மாதிரி வெட்டினரி ஒரு அலைட் சப்ஜெக்டா யூபிஎஸ்சியில இன்னும் இருக்கு. ஸோ வெட்டினரியன்ஸ்க்கும் இது ஒரு பர்க் தான். அவங்களும் யூபிஎஸ்சியில ஜென்ரல் சயின்சஸ் நல்லா படிச்சா கிளியர் பண்ண முடியும். பிளஸ் பவுல்ட்ரி தான் வந்து தமிழ்நாடுல இருக்கிறதுலே மோஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. 10% 1 இயருக்கு அவங்க வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஹைரார்கியே இருக்கு. பியூர் லைனை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குவாங்க, அடுத்து கிரேட் கிராண்ட் பேரண்ட் இருக்கும், பேரண்ட் ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்க்குற மீட் அண்ட் எக் பவுல்ட்ரி வரும். ஸோ ஒரு ஏரியாலையும் வந்து வெட் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ஸை பத்தி நமக்கு தெரியும். இப்போ எல்லா வீட்லயுமே வந்து பெட் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பெட்ஸ் இருக்க வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பெட்டோட ப்ரீடிங்ல ஆரம்பிச்சு பெட்டோட மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வெட்ஸ் அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபீட் மில்ஸ். ஃபீட் மில்ல பார்த்தீங்கன்னா ஃபீட் மில் மேனேஜர் ரேஞ்சில் வெட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபீட் ஃபார்முலேஷன், எப்படி எப்படி ஃபீட் கொடுத்தா அனிமல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு மாஸ்டர்ஸ் படிச்சவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் எப்படி மெடிசின்ஸை வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ற இடத்துல வெட்டரியன்ஸ் இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வைல்ட் லைஃப்ங்கிறது ஒரு தனி ஏரியா. ஸோ வைல்ட் லைஃப்லேயே கவர்மெண்ட் போஸ்டிங்னா ஜூவில் இருக்கிற வெட்டரியன்ஸ், சாங்சுவரியில் இருக்கிற வெட்டரியன்ஸ்லாம் இருப்பாங்க. அது இல்லாமல் வைல்ட் லைஃப்க்கு தனியாக என்ஜிஓஸ் இருப்பாங்க, அவங்களும் வெட்டரியன்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளினிக்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ஒரு மீட் ப்ராசஸிங் பிளான்ட்லேயுமே வந்து வெட்டரியனோட அப்ரூவல் இல்லாமல் எந்த கார்கஸுமே வெளியே வர முடியாது. இதெல்லாம் இல்லை நான் வந்துட்டு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா அதுலயும் வெட்டினரியனுக்கு ஒரு எட்ஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி அதோட பேசிக்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு மெடிசின் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், எல்லாத்துலயுமே வந்து வெட்ஸ்க்கு ஒரு பர்க் இருக்கு. இது வந்து பிவிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பிஜி பிஹெச்டி போகும்போது நம்ம வந்து யூஸ்வலா அகடமிக்ஸை பத்தி யோசிப்போம். பட் 2020 வரைக்கும் தான் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து அகடமிக்ஸ்ல அக்செப்ட் பண்றாங்க. 2021லேருந்து யூஜிசி ரெக்கமெண்டேஷன் படி பிஹெச்டி தேவை அப்படின்றதுனால அதுல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயே ஆகலாம், இல்லை வேற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ், அதுலேயும் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணி சயின்டிஸ்ட் டெசிக்னேஷன்ல நம்ம வந்து எம்ப்ளாய் ஆகலாம். இல்லை டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஸ்டேட்லேயுமே இருக்கு. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ்வலா எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் போஸ்ட் லைக் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட், இதெல்லாம் இருக்கு. அது இல்லாமல் ரேசிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதில் வந்து டாப் நாட்ச் வெட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரேசிங் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. இது இல்லாமல் பிஜி முடிச்சவங்களுக்கு நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட் NDDB வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த ஏரியாவில் எந்த ஸ்பெஷாலிட்டி தேவையோ அவங்கள உள்ள எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல R&Dல எடுப்பாங்க, ஃபார்மகாலஜி படிச்சவங்க, டாக்ஸிகாலஜி படிச்சவங்க அப்படி. அதுக்கப்புறம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில், அது மெடிக்கல் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, லைஃப் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும், லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க அனிமல் ஹவுஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன் அனிமல் ஹவுஸ் வச்சிருந்தாங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு பெட் வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்கலாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு. அதே நீங்க வந்து பவுல்ட்ரி டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்டகிரேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. பவுல்ட்ரியில சிக்ஸ் எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க, நம்ம ஜஸ்ட் மேனேஜ் பண்ணி திருப்பி கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ், அப்புறம் ஹேச்சரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ற ஏரியால இந்த மாதிரி டைவர்சிஃபைட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து பவுல்ட்ரி டெக்னாலஜிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்ரி டெக்னாலஜிஸ்ட் அண்ட் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்னே ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அவங்க இயர்லி வந்து FSSAக்காக எடுப்பாங்க, அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருவாங்க. ஸ்டேட் பாலிசிஸ் படி ஸ்டேட்ல தனியாக ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் எவ்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, அது டெய்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு கேண்டு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் வெளியே வராது. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு பின்னாடி எல்லாமே வந்துட்டு ஒரு டெய்ரி டெக்னாலஜிஸ்டோ, இல்லை ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்டோ, இல்லை ஒரு வெட்டேரியனோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தா.
தேங்க்யூ மேம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ரொம்பவே டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் இன்னும் ஒரு அடுத்தது விஷயத்த மறந்துட்டேன், இதையும் ஆட் பண்ணிடுறேன். அதாவது ஒரு ஆஃப் ரோடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெட்டினரியன்ஸ் வந்து பாராமிலிட்ரிலையும் ஜாயின் பண்ண முடியும். அவங்க வந்து ஸ்பெஷல் கேடர்ல வருவாங்க. 2 டிஃப்ரெண்ட் பாராமிலிட்ரி இருக்கு, ரிமோட் வெட்டினரி காப்ஸ் அண்ட் இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். இதுல அவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா ஆர்மி வச்சிருக்கிற டாக்ஸ், ஹார்சஸ் இது எல்லாம் ட்ரீட் பண்றதா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு அடிஷனல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அடுத்தது வரும் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கால்நடை அறிவியல் அதாவது வெட்டினரி சயின்ஸோட படிப்போட முக்கியத்துவம் என்ன, அதுல சிறந்து விளங்கக்கூடிய துறைகள் என்னென்ன? ஓகே, கால்நடை வந்துட்டு வருங்காலத்துல எப்பயுமே வந்து அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா நமக்கு ஃபுட்டு தேவை அப்படின்ற வரைக்கும் அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அக்ரியோட அலைட் தான் வெட்டினரியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு எத்தனை வருஷத்துக்கான டிமாண்ட் எடுத்து பார்த்தாலும் வெட்டினரி ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. ஏன்னா மக்கள் அவேர்னஸ் ஆக ஆக இப்போ பிளான்ட் புரோட்டீன்ல இருந்து கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸை விட அனிமல் புரோட்டீன்ல இருந்து கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து பேலன்ஸ்டுன்றனால அப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கான காய்கறியை விட ஒரு வாரத்துக்கான மீட்டோட விலை வந்து சில சமயங்கள்ல கம்மியாவே இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து மனசுல வச்சோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து அக்ரிகல்ச்சர் வளர்ந்துட்டே இருக்கு, இப்போ அனிமல்ஸும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய அட்வான்சஸ் என்னன்னா கொஞ்சம் இடத்துல நிறைய அனிமல்ஸை வச்சு எப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஃபீல்டை விட்டுட்டு ஃபார்மிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார்மிங் வந்துட்டு பயங்கரமா ஒரு பூம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கூடவே வந்து லைஃப் ஸ்டாக்கும் வளரும். இதுல எது இம்பார்ட்டன்டான ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன்ல ட்ரீட் பண்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச்சே போயிட்டு இருக்கும், எப்படி அதை ட்ரீட் பண்ணா அந்த அனிமல் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃபேக்டர் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கனாலும் அது வந்து டோட்டலா வந்து ஒரு பெரிய ஜாம் ஆயிரும். ஸோ எல்லா ஃபீல்டுமே வெட்டினரியில அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வெளியே தெரியாது, நமக்கு அவ்வளோக்கா வந்துட்டு கிரெடிட் கிடைக்காது. பட் ஆக்சுவலி நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ எந்த ஃபீல்டுமே வந்து எந்த டைம்லயுமே டவுன் ஆகாது வெட்டினரியை பொறுத்த வரைக்கும். அது வந்து டெய்ரியா இருந்தாலும் சரி, பவுல்ட்ரியா இருந்தாலும் சரி, இந்த எந்த ஃபீல்டுமே வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் சமயத்துலயும் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஜிடிபி கம்மியாச்சு. பட் லைஃப் ஸ்டாக்கும் அக்ரியும் மட்டும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா கன்சம்ஷன் வந்து குறைய போறது இல்லை. ஸோ அதனால அது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்துட்டு நம்ம உள்ள போயிட்டு எப்படி ஒர்க் பண்றோம்ன்றத பொறுத்தா. கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஜாப் லேக் அந்த மாதிரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். கண்டிப்பா மேம். தேங்க்யூ மேம். ஃபைனல் கொஸ்டின், +2 முடிச்சு வெட்டினரி சயின்ஸ்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது என்ன? ஓகே, வரக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்க உங்க இன்ஜினியரிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அக்ரி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா லேக் ஆகி தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம கோர்ஸ் வந்து 5.5 இயர்ஸ் வரும். ஸோ நீங்க முடிக்கும் போது 6 இயர்ஸ் ஆயிரும். பட் அந்த 2 இயர்ஸ்ல அவங்க வந்துட்டு பயங்கர உங்களை விட அஹெட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து யூஸ்வலா படிக்கிற மாதிரி நீங்க ஒருத்த படிச்சுட்டு மறந்துட்டு திருப்பி வேலையில போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ற மாதிரி இதுல இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது வந்து லைஃப் கூட ஒர்க் பண்ண போறீங்க வெட்டினரி சயின்ஸ்ல இருக்கும்போது. ஸோ நம்ம அதை வச்சு ட்ரையல் பண்ணி பாக்குறது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டடு, நீங்க வந்துட்டு ரெடி டு ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் கோர்ஸ். அது இல்லாம எனக்கு எந்த அஃபினிட்டியுமே இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஓப்பன் புக் அப்படின்னாலும் நீங்க இந்த கோர்ஸை வந்துட்டு கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற பட்சத்துல, உங்க பேரண்ட்ஸ் கம்பல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னு. பட் மற்றபடி இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லா கோர்ஸ்லயும் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் இதுலயும் இருக்கும். பட் உங்களோட 6 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப் வந்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. வேற யாருக்குமே இந்த லைஃப் வந்து கிடைக்காது. ஸோ எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி மேம். எல்லா கேள்விகளுக்குமே வந்து நல்ல பதில்களை கொடுத்திருக்கீங்க. உங்களோட நேரத்தை செலவழிச்சு எங்களோட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பதில்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.